பாத்தீங்கன்னா வல்லமையானவரை நீங்க வேற வரவே இல்லை. ஆராதனையெல்லாம் நீங்க தரமா இருக்கிறாங்க. ஆராதனை தெய்வ பிரசன்னம் கடந்து எத்தனையோட ஊழியர்காலம் சொல்லி பார்த்தேன். ஆராதனையில தெய்வம் உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம தெய்வ பிரசன்னம் கடந்து வருது. நான் பரிசுத்த ஆவியானவர் நீ வரவே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அன்பா நேசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் கூட துதிக்கணும், போற்றணும், வாழ்த்தணும், வரவேற்கணும். அப்பொழுது ஆண்டவர் உன் சிறையை மாற்றுகிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார். உன் கல்லான இருதயத்தை எடுத்து போடுகிறார். நலமான இருதயத்தை உனக்கு அவர் தருகிறார். நன்றி உள்ள இருதயத்தோடு உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் பட்சமாய் அடைகிறேன். உங்க கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கிருபை நடத்தி வந்ததுக்காக கோடானு ஸ்தோத்திரம். நன்றி பண்ணுகிறேன். நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதோ உங்க கிருபைதான். நான் இருப்பதோ உங்க கிருபைதான். நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலை எழுந்தவுடன் முதலில் வழிகாட்டுகிறேன். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துகிறேன். காலை எழுந்தவுடன் முதலில் வழிகாட்டுகிறேன். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துகிறேன். இதுவரை காத்தீரையா. உன்கிருபை தாங்கினதையா. உயர்ந்தோம் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலமே. உயர்ந்தோம் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலமே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா.
அவர் நம்மை காண்கிறார். இந்த காண்கிற கர்த்தரிடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை என்னை விசாரி, எனக்குள்ளே எதாவது ஒட்டி கொண்டு மாமிச இச்சைகள், பெருமை, வீணான வார்த்தைகள் எது இருக்கும் என்னை கழுவி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து என்று நான் சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை எல்லாவது அழுக்கையும் கசப்பையும் நீக்கி, எப்பொழுது நீ தொட்டதெல்லாம் பொண்ணு, நீ எதை தொட்டா அது விளங்கும் என்று கர்த்தர் நம்ம சொல்வார். அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்ம என்ன செய்ய சபையில ஒரு தூணாய் நம்ம நிறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்ல அவனுக்கு புதிய நாமத்தை அவன் மேல் அவர் வைப்பார். கர்த்தர் விரும்புகிறவர்களுக்கு சாலமோன் தேவனுடைய தாவீது என்ன பண்ணா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் பிரியப்பட்டான். ஆனாலும் காண்கின்ற கர்த்தர் தாவீது நிமித்தமாய் ரத்த பழிகள் அதிகமாக இருந்ததினால கர்த்தர் அவருடைய ஆலயத்தை கட்டும்படியாய் தாவீதை ஒருபோது கர்த்தர் அனுபவிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், தாவீதுக்காக ஒரு வீட்டை நான் கட்டுறேன்னு சொன்னார். தாவீது தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னார். ஆனால் இயேசு சொன்னார், ஆலயத்தை நீ கட்டாதபடி உன்னுடைய பிறப்பவும் குமாரனாகிய ஒருவனை கொண்டு சாலமோனை கொண்டு நான் தேவாலயத்தை கட்டிக் கொள்கிறேன். நான் உனக்காக ஒரு வீட்டை கட்டுகிறேன். காரணம், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், என்ன இருக்கிறார், ரத்தப்படி ரத்த கரைகள் அதிகமாக இருக்கிறபடினால அவன் யுத்தம் படித்த யுத்தத்தையே அதிகமாக சேர்ந்தனால கர்த்தர் என்ன பண்ணாரு, இருதயத்துக்கு ஏற்றவனையும் தூரம் வச்சு அவனுக்காக வீடு கட்டுறேன், ஆனால் தேவ ஆலயத்தை கட்டாதபடிக்கு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் மகனை கொண்டு ஆலயத்தை கட்டும்படியா கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்து, யார் நம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை காண்கிற தேவனிடத்தில் நம்ம இணைத்து கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறோமோ, அவரிடத்தில் நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாவற்றையும் நம்ம அறிக்கை செய்கிறோமோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, நாமத்தை அவருடைய வார்த்தையின்படி நான் நடப்போம் சொன்னா, கர்த்தர் யாரை கொண்டாவது உண்மையையும் போஷிக்கிறவர், பராமரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்க. இந்த தேவன் என்னென்ன போல சதா காலமும் அவர் நம்முடைய தேவன் உண்மையிலே வளரவழியில் அவர் நம்மை நடத்துவார். அந்த விசுவாசத்தை வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் சொல்றார், உன்னை காண்பவர் அவர்களை காண்பவராக இருக்கிறார், அவர்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில நீ காண்கிற கர்த்தரிடத்தை உன்னை நினைத்து எதை குறித்து கவலைப்படாத, கண்ணீர் விட்டு துக்கமாக இருக்காத. உன்னை காண்கிற தேவன் உன்னுடைய காரியம் என்ன, உன் தேவை என்ன என்பதை அவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்யணும், முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னார். கர்த்தருடைய சமுத்திரம் இருதயத்தை ஊற்றும் என்று சொன்னார். அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார், எல்லாவித காரியத்தை எல்கனா செய்து வந்தார். ஆனாலும் அண்ணாளுடைய வாழ்க்கையில நிந்தைகள், ஜெயமே இல்லை. அண்ணாளுடைய வாழ்க்கையில எல்லாமே எப்படி இருந்ததுன்னா தோல்வி தோல்வி தோல்வி, துக்கம் துக்கம் துக்கம். ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கையில கர்த்தரை அவர் தேடினார். அவர் எல்லா விதத்திலும் தன்னுடைய கணவனாரோடு தன்னுடைய சக்காலத்தோடு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டார். ஒரே ஒரு நாள் அவர் கர்த்தரை தேடினார், கர்த்தருடைய சமூகத்தை தன் இருதயத்தை ஊட்டினார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்து அவருடைய கொம்பை உயர்த்தினது போல உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை தேடுவோம், காண்கிற கர்த்தரை நோக்குவோம்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயம் செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறார். உடைய வாழாக்க தலையாக்க கீழாக்க மேலாக்க அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் காலா காலமும் நம்முடைய தேவன் உன்னை எங்கே அவர் மரணம் வரையில நடத்துவார். எதற்கு காலத்தில் நான் செய்த சொல்லிட்டாங்க, நான் செய்த காரியம் சொல்லிட்டாங்க, நாங்கள் எப்படி சொல்லிட்டாங்க, ஐயா கவலையே வேணாம். உணவோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். அவரை காண்கிற கர்த்தரிடத்துல உன்னை நோக்கி பாரு. என்னை காண்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். Yeah.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்கிறவராய் இருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொன்னார். ஆண்டவரே ஆகாரே, உனக்கு என்ன நேர்ந்தது விசாரிக்கிற கர்த்தராய் இருக்கு. தேவ சமூகத்திலே தேவ சபையில கர்த்த நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்க. அவர் நியாயம் விசாரிக்கிறவங்க. உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைத்திருங்க. அவர்கள் நியாயம் விசாரித்து உங்கள் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீங்கள் ஜெயம் கொடுங்க. எங்களை காண்கிறவராய் இருக்கிறீங்க. எங்களை நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறீங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி காண்கிற தேவன், விசாரிக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன், மூன்று வித தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் காண்கிறவராய் எங்கள் சபை விசுவாச குடும்பத்தார நீங்கள் நடத்துகிறார்கள். அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய கரம் இருக்கிறாங்க. விசேஷமாய் கர்த்தாவே, பிப்ரவரி மாதம் அருமையான மகள் ஜெசிகா பப்ளுக்காய் ஆண்டவரே காண்பவர் ஆண்டவர் திருமணத்தை ஆயத்தப்படுத்திருக்கு. அது திருமணத்துடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க குறைவில்லாதபடி அப்பா கர்த்தருக்காய் காத்திருந்த பிள்ளைಗಳ வாழ்க்கையில கர்த்தர் புதுமலரை கொடுத்து கைகளை போல எழுத அப்பா அந்த மகளுடைய வாழ்க்கையில பிப்ரவரி மாதம் 2026 அப்பா திருமணத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே. விசாரிக்கிற தேவன், ஆண்டவரை காண்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன், திருமணத்துல எது எது தேவையோ என்ன என்று காண்கிற கர்த்தராயிருக்கிறேன். ஆண்டவர் திருமணத்தை குறையில்லாதபடி விசாரிக்கிறவராயிருக்கு. அந்த திருமணத்துல ஜெயத்தை கூட ஆண்டவரை மகளுக்குள்ள மீதியா இருக்கிற வேலையில ஆண்டவரை காண்கிற கர்த்தரை தேடி ஒவ்வொரு நாளும் ஓடி வர கர்த்தர் உதவி செய்ய உடைய கரம் கூட இருக்கணும். இந்த நாளில வந்த ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரை விசுவாச குடும்பத்தார கர்த்தாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தாவை கண்ணோக்கி இருப்பாங்க. அவர் தேவையை சந்திங்க. அவளை ஆசீர்வதிக்கிறாங்க. உடைய கரம் கூட விசேஷமாய் கர்த்தாவை இன்று மாலை நடக்கிற விடுதலை ஜெபத்துல கர்த்தாவை ஒவ்வொரு காலையில வந்து மாலையில கர்த்தாவை ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்க. காண்கிற கர்த்தர் இடத்துல அவர்கள் ஒப்பு கொடுக்க அவருடைய வாழ்க்கையில எதை விரும்புகிறார்களோ அதை ஆமென்னும் ஆமென் என்று செய்து கர்த்தரோட வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறார்கள். இந்த கரத்துல ஒப்பு எங்களை தாழ்த்தும் வெறுமையாக்கும். நீரே பெரிய காரியம். இயேசுவின் புத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்யோன்யம் இன்றும் என்று காண்கிற தேவன் கர்த்தருடைய வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மாலையில் நடக்கிற விசேஷித்த விடுதலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருத்தர் கை கொடுங்க. விசாரிங்க.